The Federal and Velavan Hypermarket jointly present the Thuthukudi Marathon 2024 to raise awareness on drug abuse. The event is co-presented by Edison Cardio Care Center, Tiruchendur, powered by L. Anand Jewelry and Saint Mother Teresa Engineering College, Thuthukudi. மகாராஷ்டிரா, ஹரியானா மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் தேதியை இன்று அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். கூடுதல் விவரங்களோடு கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, எப்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே தேர்தலை நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலே செப்டம்பர் இறுதிக்குள் அங்கு சட்டசபை தேர்தல் நடத்தப்படும் என மத்திய அரசு உறுதிமொழியை அளித்திருக்கிறது. ஆகவே ஜம்மு காஷ்மீரில் சமீபத்தில் தேர்தல் ஆணைய உயர்மட்ட குழு அங்கே பயணம் செய்து முன்னேற்பாடுகள் என்ன என்பதை கண்டறிந்தது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமாரே இந்த குழுவுக்கு தலைமை வகித்து அங்கே சென்று ஏற்பாடுகளை அங்கே என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை கண்டறிந்து அதற்கு அடுத்த கட்டமாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதையும் அங்கே பட்டியலிட்டு அங்குள்ள தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு அளித்திருக்கிறார். ஆகவே ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்ட பிறகு முதல் முறையாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவே தற்போது யூனியன் பிரதேசமாக உள்ள ஜம்மு காஷ்மீர் மீண்டும் சட்டசபை தேர்தலுக்காக மாநிலமாக அறிவிக்கப்பட்டு சட்டசபை தேர்தல் அங்கே நடத்தப்படும் என எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் தேர்தல் ஆணையம் தனது நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் மத்திய அரசு என்ன நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஹரியானா மாநிலத்திலும் சட்டசபை தேர்தல் நிலுவையில் இருக்கிறது. அந்த மாநிலத்துக்கும் தேர்தல் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களிலும் விரைவிலேயே சட்டசபை தேர்தல் நடத்த வேண்டும். அந்த தேர்தல்களை இப்போதே தேர்தல் ஆணையம் அறிவிக்குமா அல்லது தனியாக அறிவிக்குமா என்பது தற்போது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஆகவே மிகவும் முக்கியமாக ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தல், ஹரியானாவில் சட்டசபை தேர்தல். ஹரியானா மாநிலத்திலே தற்போது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஆனால் மக்களவை தேர்தலிலே ஹரியானாவில் உள்ள 10 தொகுதிகளிலே 5 தொகுதிகளை மட்டுமே பாஜகவால் கைப்பற்ற முடிந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கும் மிகவும் சுவாரஸ்யமான தேர்தல் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நிலுவையில் உள்ள சட்டசபை தேர்தல்கள் மற்றும் மக்களவை இடைத்தேர்தல்களை தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வயநாடு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ராகுல் காந்தி அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து மக்களவை உறுப்பினராக தொடர முடிவெடுத்ததால் தற்போது வயநாடு தொகுதியிலே மீண்டும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் எனவும் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. ஆகவே பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இன்று மாலை 3 மணிக்கு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையம் அறிவிப்புகள் வெளியிடப்படும் என மட்டுமே தெரிவித்துள்ளது. என்னென்ன அறிவிப்புகள் என்பது 3 மணிக்கு தேர்தல் ஆணைய அறிவிப்பிலே தெரிய வரும். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. எனவே இன்று ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலும் அறிவிக்கப்படும் என்றும் நிலுவையில் உள்ள இடைத்தேர்தல்களும் அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலும் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. The Federal and Velavan Hypermarket jointly present the Thuthukudi Marathon 2024 to raise awareness on drug abuse. The event is co-presented by Edison Cardio Care Center, Tiruchendur, powered by L. Anand Jewelry and Saint Mother Teresa Engineering College, Thuthukudi.